ஹலோ வியூவர்ஸ். தமிழ்நாடு கிராம உதவியாளர் மிகவும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் தமிழ்நாடு கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வு, திறனறி தேர்வு நடந்துட்டு இருந்துச்சு. கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திறனறி தேர்வுக்கு சைக்கிள் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 100 பேர் வந்து எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வு வந்து அட்டன் பண்ணுறாங்க. அண்ட் இது முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு நேர்முக தேர்வு ஒரு வாரத்தில் நடக்க இருக்குது. அந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்தோம். அதேமாதிரி தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் பார்த்தோம். விருதுநகரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் பார்த்தோம். இந்த மாதிரி பல அப்டேட்டுகள் அந்த ஃபேஸ் 1 பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுகிட்டேருந்து வந்து ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அதில் வந்து வயது வரம்பு தளர்வு வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து அப்டேட் பண்ணி மறுபடியும் வந்து இந்த பணிக்கு ஆள் எடுக்கிற அந்த பணியை வந்து தொடரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமாக புதுசாக அந்த புதுப்பிக்கப்பட்ட அந்த வயது வரம்பு தளர்வோடு கூடிய அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத வெளியிட்டாலும் இதில் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து சொன்னதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தான். ஸோ அந்த தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேர்காணல் இப்போ வரைக்கும் போயிட்டு இருந்த அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணப்படுது. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கப்பட்ட அந்த அப்டேட்டோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளர் தேர்வு தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருந்தார். நம்மளோட சேனலில் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணுற ஒரு டிஸ்ட்ரிக்டாக வந்து தூத்துக்குடி இருக்கும். ஸோ அங்கே வந்து எப்போ அப்டேட் பண்ணுறாங்க, ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க, அவங்க எப்போ அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 25 மாவட்டங்கள் வெளியிட்டிருக்காங்க. கடைசியாக மதுரை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம். ஸோ மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த தூத்துக்குடி மாவட்டத்தோட அந்த அப்டேட்டு அண்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த இந்த எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வில் எந்த மாதிரியான கேள்வி கேட்டிருக்காங்க அது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான், ஸோ 1 நவம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் 2025 1/11/2025 இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவங்களும் வந்து அந்த 15 நாள் சேம் ஃபார்முலா தான், மதுரையை தவிர்த்து மீது எல்லா மாவட்டங்களுமே அந்த 15 நாட்கள் டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்க ஏரல் தாலுக், எட்டயபுரம், கயத்தார், கோவில்பட்டி, ஓட்டப்பிடாரம், சாத்தான்குளம், ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர், விளாத்திக்குளம் இந்த இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 9 தாலுக்காவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அவங்க வந்து உள்ளே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு பார்ப்போம். ஸோ தூத்துக்குடி மாவட்டம், வருகை இலகில் இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த போல்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவ்வழுக அறிவிக்கை எண் 1/2025 நாள் 12/7/2025 படி ஏற்கனவே விண்ணப்பித்து எழுத்து தேர்வு, வாசித்தல் மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு வருகை தந்த விண்ணப்பதாரர்கள் தற்போது விண்ணப்பிக்க தேவையில்லை. சான்றிதழ் சரிபார்ப்பு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போனவங்க இப்போ வந்து தற்போது விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வெளியான எதுலையுமே இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படிங்கிற அந்த ஒரு லைன் பார்க்கவே இல்லை. ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் எழுத்தல், வாசித்தல் தேர்வு முடிச்சு அந்த நெக்ஸ்ட் ஒரு ப்ராசஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போனாங்க. பட் இந்த மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தான் ஸ்டாப் ஆச்சு. ஸோ இங்கே மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு நடைபெறும் நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. 2026 வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்குது. ஸோ இது படித்தல் மற்றும் எழுதுதல் திறனறி தேர்வு நடைபெறும் நாள் வந்து பார்த்தீங்கன்னா 17/12 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் சப்மிட் பண்ணுற லாஸ்ட் டேட் 15/11. அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா படித்தல் மற்றும் எழுதுதல் திறனறி தேர்வு நடைபெறும் நாளுக்கு கொடுத்துருக்காங்க. நேர்முக தேர்வு நடைபெறுவது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜனவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. ஓகேங்களா. சில மாவட்டங்களில் வந்து குயிக்காக இப்போ அந்த ஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்க, ஃபேஸ் 2 ஈரோடு, திருப்பூர், சேலம் இந்த மாதிரியான முதல்ல அறிவித்த மாவட்டங்கள், திருவள்ளூர், திருவாரூர் இந்த மாதிரியான மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து இந்த எழுதல் திறனறி தேர்வுங்கிற அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2026 ஜனவரி வரைக்கும். ஸோ நம்ம பார்த்ததுலேயே இதுதான் வந்து 2026ங்கிறத டச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீதி அந்த விண்ணப்பிக்க தகுதிகள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் புதுசாக அப்டேட் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு முறை, மிதிவண்டி, இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன், வாசித்தல் மற்றும் எழுதுதிறன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து எந்த இடத்துல வந்து ஃபில்அப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மீதி தாலுக்காக்களுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா நம்ம ஓட்டப்பிடாரம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த ஓட்டப்பிடாரம் அப்படிங்கிறதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்ணப்பிக்க தேவையில்லை. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா தாலுக்காலையுமே அதை நடத்தியிருந்தாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி 17/12/21 அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் இன்னொரு தாலுக்கா வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். திருச்செந்தூர் போய் பார்ப்போம். ஸோ திருச்செந்தூரில் பார்த்தோம்னாலும் அந்த மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படிங்கிறத கொடுத்துட்டு 2/1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா தாலுக்காலையுமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக அந்த ஜனவரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேர்முக தேர்வு இன்டர்வியூ அப்படிங்கிறது நடக்கும். உங்களோட எழுத்துதல், படித்தல், திறனறி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 17/12 டிசம்பர் 17 புதன்கிழமை நடக்கிறதுக்கு, நேர்முக தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நடக்கிறதுக்கு. மேபி இது ஏதாவது ஸ்லைட் சேஞ்சஸ், ஏதாவது ரெயின் இல்லை பார்த்தீங்கன்னா இயற்கையில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்து மாறினதாக உண்டு. மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபிக்ஸ்டான டேட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருதணும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுதுதல், வாசித்தல் திறனறி
தகுதி தேர்வு இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகைன் அண்ட் அகைன் நம்மளோட சேனலில் வந்து எவ்வளவோ வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ வந்து கிராம நிர்வாகம்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து கிராம உதவியாளர் அப்படின்னா நீங்கள் வந்து கிராம நிர்வாக அலுவலருக்கு விஓஓக்கு உங்களோட விடுமுறைக்காக எழுதக்கூடிய ஒரு லெட்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களோட ஊதிய உதவிக்காக அனுப்பக்கூடிய லெட்டர், இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் நம்மளோட சேனல் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அண்ட் கிராம லெவலில் இருக்கக்கூடிய இந்த மகாத்மா காந்தி திட்டம், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், இந்த புதுமை பெண்கள் திட்டம், அதுக்கப்புறம் முதியோருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊதியத்தை கிடைக்கக்கூடிய அந்த திட்டம், இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் பற்றி நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த தூத்துக்குடி மாவட்டத்தோட அப்டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதில் வந்து அவங்க வெறும் நோட்டிஃபிகேஷன் மட்டும் வெளியிடாமல் எந்த டேட்டுங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடுதல் சிறப்பு. ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் இது வரைக்கும் யாராவது புதுசாக அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா 15, 11 சனிக்கிழமை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நீங்கள் டேரெக்டாக உங்களோட தாலுக்கா ஆஃபீஸ்லேயே கொண்டு போய்ட்டு அவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த சான்றிதழ்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி அவங்க அந்த தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் கொடுத்து மறுபடியும் போஸ்ட் அனுப்பி உங்களை வந்து பார்த்திங்கன்னா அழைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மேலும் கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.